ஸோ சம் பாருங்க. ரூ 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி விதத்தில் கிடைக்கும் தனி வட்டியின் மதிப்பு கேட்கிறாங்க. தனி வட்டினாவே நமக்கு ஃபார்முலா என்ன? PNR/100. ஓகேங்களா? எதை நம்ம கண்டுபிடிக்கிறோம்? சிம்பிள், அதாவது தனி வட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறோம். தனி வட்டி இந்த சைடு ஈக்குவல் PNR/100. இந்த P வந்து என்னது? பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறதுனால எதுக்காக? 6750க்காக தான் பிரின்சிபல். ஓகேங்களா? 6750க்கு எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க? 219 நாள் அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த 73 73 73 73 73 அதாவது 365 நாட்களை வந்து நம்ம வந்து 5ஆ பிரிச்சோம்னா வந்து ஈக்குவலா பிரிச்சோம் அப்படின்னா 73 73 73 73ன்னு பிரியும். சரிங்களா? இப்ப எத்தனை 73 வந்துட்டு 219 கண்டுபிடிச்சா நம்ம நார்மலா வந்து 1/5 இல்ல 5 பங்குல தானே ரெண்டு வந்து 219, 5 பங்குல 3 பங்கு 219, 5 பங்குல 4 பங்கு 219 சொல்லி போட்டுக்கலாம். அப்படி கால்குலேஷன் பண்ணும் போது என்ன வருது? 9 21. அப்ப இது மொத்தமா 1 பங்கு 2 பங்கு 3 பங்கு 4 பங்கு 5 பங்கு. சரிங்களா? இப்போ 5 பங்குல எத்தனை பங்கு 219? 3 பங்கு. ஓகேங்களா? அப்ப 3/5 நம்ம நார்மலா போட்டுக்கிட்டாலும் சரி, 365 போட்டுக்கிட்டாலும் சரி, இதை கேன்சல் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்குது? 3/5 கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன சொல்லிட்டாங்க? தேதி, அதாவது நாட்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து எத்தனை சதவீதம் கேட்டா 10%ங்கிறதுனால பை 100ன்னு போட்டுக்கிறோம். இப்போ ஃபுல்லா 219 365 கேன்சல் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 3/5 கிடைக்குது இன்ட்டு 10/100. ஓகேங்களா? இப்ப பாருங்க, 0க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு. மீதி என்னெல்லாம் நம்பர் இருக்கு? 675 பெருக்கல் 3/5 இருக்கு. இப்போ 5 டேபிளால கேன்சல் பண்ணா 1 5s are 5, 1 5s are 5, நெக்ஸ்ட் 1, 3 5s are 15, 2 5 5s are 25. அப்ப 135 இன்ட்டு 3 தான் வந்து லாஸ்டா வருது. போட்டோம் அப்படின்னா 5 into 3 15, 1 3 3s are 9, 1 10, 1 1 3s are 3 1 4. அப்ப 405 தான் என்னது? இந்த SI, அதாவது தனி வட்டி. ஓகேங்களா? ஒருவேளை எப்படி கேட்பாங்க அப்படின்னா தனி வட்டி மட்டும் கேட்பாங்க, இல்லைன்னா மொத்த தொகைன்னு கேட்பாங்க. அப்ப 6750ல இருந்து 405 பிளஸ் பண்ணி மொத்தமா எவ்வளவு அமௌண்ட்டோ அவ்வளவு கொடுக்கணும். இங்க என்ன கேட்டிருக்காங்க? தனி வட்டியின் மதிப்பு மட்டும் தான் கேட்டுக்கிறாங்க. அப்ப 405 தான் தனி வட்டி. சரிங்களா?